வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த 50க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் ஹொசூர், உடேதுர்கம், தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிகளில் பல குழுக்களாக சுற்றித் திரிகின்றன. ஹொசூர் வனப்பகுதியில் மட்டும் 15க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தென்படுகின்றன. இவற்றிலிருந்து பிரிந்த 5 யானைகள் நேற்று இரவு உணவு தேடி சென்னத்தூர், கசவகட்டா கிராமங்களுக்குள் நுழைந்தன. அங்குள்ள விளைநிலங்களை சேதப்படுத்திவிட்டு அங்கேயே நின்றன. கிராமத்தினர் பட்டாசு வெடித்ததால் அவை கசவகட்டா கிராம ஏரி பகுதிக்கு சென்றது. யானைகள் அங்கேயே இருப்பதால் கசவகட்டா கிராம மக்களுக்கு வனத்துறையினர் பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். யானைகளை கண்காணித்து வரும் வனத்துறையினர் அவற்றை சாணமாவு வனப்பகுதிக்கு விரட்டிவிடும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் செயல்படும் அரசு ஆசிரியர் பயிற்சி மையத்தைச் சேர்ந்த மாணவிகள் முருங்கம்பாக்கம் கைவினை கலை கிராமத்துக்கு இன்று களப்பயணம் மேற்கொண்டனர். அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருதாளர் வில்லியனூர் முனுசாமி களிமண் மூலம் பிள்ளையார் சிலை, யானை முதலான பொம்மைகள் செய்வது குறித்து செய்முறை விளக்கம் அளித்தார். கைவினை கலையில அற்புதமான நிறைய இதெல்லாம் இருக்கு. இது மண்ணு. இந்த மண்ணு பாத்தீங்கன்னா சங்கராபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் கிடைக்கிற மண்ணு தான். இது இந்த ஆறு இப்படிதான் போயிட்டு இருந்தது. அப்படி போயிட்டு இருந்த ஆறு பாத்தீங்கன்னா ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேரலை இந்த எல்லாம் இதாகிடுச்சு. 16 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அறிக்கை அழிஞ்சு போயிடுச்சு. அது உள்ள போட்டு போயிடுது. இங்கே தான் ராஜராஜ சோழன் இங்கே இருந்தால் நம்ம இதில் போனதா ஐதீகம் எல்லாரும் சொல்கிறது. ஆனால் நம்ம அறிக்கை மலை மறந்துட்டோம். மோஞ்சதாரா பற்றி பேசுகிறோம், சிந்து சமையலை பற்றி பேசுகிறோம், ஹரப்பா பற்றி பேசுகிறோம், என்ன கீழடி பற்றி பேசுகிறோம். ஆனால் நம்ம அறிக்கை மலை பற்றி யாரும் பேசுறதில்லை. இந்த அறிக்கை மலையிலேருந்து கிடைச்ச மண்ணு தான் நம்ம ஒரு பெரிய பெரிய செங்கல்லாம் கிடைச்சிச்சு. 1 அடி மொத்தம் 2 அடி நீளத்தில் இருந்துச்சு. எந்த உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி செங்கலே கிடையாது. நான் நிறைய நாட்டுக்கு நான் மியூசியம் தான் போய் பார்ப்பேன். அவ்வளோ மொத்தத்தில் இருக்குது. அப்போ அந்த கல்லில் என்ன பண்ணிடுறாங்க, யானை சாணி, யானையோட டங்கு இருக்குல்லையே அதை போட்டிருக்காங்க, வைக்க பதிரு இதெல்லாம் போட்டிருக்காங்க, கூளை இதெல்லாம் போட்டு பேசிஞ்சு புளிக்க வச்சு செஞ்சுருக்கிறாங்க. இந்த மண் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மண். இந்த மண்ணில் என்னென்னா 3 மினரல்ஸ் இருக்குது. அயன் இருக்குது, காப்பர் இருக்குது, அலுமினியம். அந்த 3 மினரல்ஸ் இருக்கிறதுனால இந்த மண் ரொம்ப எவ்வளோ மொத்தமாக செஞ்சாலும் வெடிச்சு போக மாட்டேங்குது. இதே மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற களிமண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோ மேலே செஞ்சாலே ஓப்பன் ஃபயரிங்லாம் வச்சா வெடிச்சு போயிடும். பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். அவங்க ஸ்லோ ஃபயரிங் தான் பண்ணி ஆகும். அவங்க கில்லர் கட்டி தான் செய்யணும். நமக்கு கில்லனே கிடையாது. அவ்வளோ ஓப்பன் ஃபயரிங்லேயே பண்ணலாம். எவ்வளோ கொளுத்தினாலும் வெடிச்சு போகாது. அந்த தரம் இருந்தனால தான் நான் இது வரைக்கும் 25 அடி வரைக்கும் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அமெரிக்கன் ஸ்கூலுக்கு ஒரு 2.5 மாதம் போய் அங்கே கற்றுக் கொடுத்தோம். நம்மளுடைய குருகுல கல்வி அவங்க கற்றுக்குறாங்க. நம்ம எல்லாம் மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், மாடர்னாக ஒரு விஷயத்தை அது பண்ணுறோம், சுட்டு குடிக்கிறோம், ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம இது பண்ணுறோம். அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம நிறைய தேடுங்க. ஒன்றே பிடிக்க ஒன்றை நிறைய தேடி இந்த வயசில் இளமையில் கற்றுங்க. ஆனால் ஒன்றை பிடிச்சிங்கன்னா உறுதியாக பிடிச்சிக்கோங்க. அதை வச்சு எல்லாம் நம்ம ஒரு நல்லா இது பண்ணலாம். நிறைய அந்நிய செலவழிக்கலாம். நம்மகிட்ட இருக்கிறது எல்லாம் எக்கோ ஃப்ரெண்ட்லியான நிறையா பொருட்கள்லாம் இருக்குது. அதான் நீங்கள் நிறைய செய்தாலே நீங்கள் நிறைய அந்நிய செலவு ஈட்ட முடியும். அரசாங்கத்திட்ட போய் வேலை கொடு யாரும் கேட்காதீங்க. நீங்கள் ஒரு 100 பேருக்கு 1000 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி நீங்கள் ஒரு என்டர்பிரைனர் ஆகுங்க. வீடுதோறும் ஒரு என்டர்பிரைனர் ஆகும். நான் 7 5ஆண்டு திட்டத்துக்கு நான் திட்டத்துக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த 5ஆண்டு திட்டத்தெல்லாம் பிரைம் மினிஸ்டர் எடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. வீடுதோறும் ஒரு என்டர்பிரைனர், ஒரு சுயதொழில் செய்யுங்க. அது தப்பானதே கிடையாது. ஒரு அன்னப்பச்சி மாதிரி இருக்கணும். அதில் என்ன தண்ணி எல்லாம் இருக்குது அதை எடுத்துக்கலாம். தண்ணியை விட்டுட்டு பாலை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்துங்க. குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை. பார்த்தாலே இனிக்கிறார் இந்த சாக்லேட் கிறிஸ்துமஸ் தாத்தா. 658 கிலோ எடை, 7 அடி உயரத்தில் வருபவர்களை எல்லாம் வரவேற்கிறார் இந்த சாக்லேட் கிறிஸ்துமஸ் தாத்தா. ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு பல்வேறு சாக்லேட் சிலைகளை செய்யும் புதுச்சேரி ஜூகா சாக்லேட் கடை இந்த ஆண்டு சாக்லேட் கிறிஸ்துமஸ் தாத்தாவை காட்சிக்கு வைத்திருக்கிறது. சாக்லேட்டில் பண்ணுறது வழக்கம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 658 கிலோ எடை கொண்டு 7.2 ஹைட்டில் ஒரு சாண்டா கிளாஸ் சாக்லேட்டில் நாங்கள் வடிவமைச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல விதமான சாக்லேட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிங்காங் ஒரு 800 கிலோவில் பண்ணியிருக்கோம். ரஜினிகாந்த் சாரோட ஸ்டாச்சு பண்ணியிருக்கோம். சுப்பிரமணி பாரதியார் ஸ்டாச்சு பண்ணியிருக்கோம். ட்ரெயின் ஒரு 12 அடியில் பண்ணியிருக்கோம். டோனி, இந்தியன் கேப்டன் டோனி அவரை நாங்கள் சாக்லேட்டில் வடிவமைச்சோம். இன்னும் பல்வேறு விதமான ஸ்டாச்சு பண்ணுறது வழக்கம் சார். இந்த வருஷம் கிறிஸ்மஸ் முன்னிட்டு நாங்கள் சாண்டா கிளாஸ் பண்ணியிருக்கோம் சார். இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 11 நாள் ஆச்சு சார். 92 மணி நேரம் ஆச்சு.
இதை 658 கிலோ எடை கொண்டு இந்த சாக்லேட்டை வடிவமைச்சு வச்சுருக்கோம் சார். இது கஸ்டமர் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மகிழ்ச்சியாக இது பண்ணுறாங்க. சரி, முக்கியமாக சில்ட்ரன்ஸ் வந்து இதை வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வெளியிட்டு பேசிய வீடியோவில் பள்ளி மாணவனின் இறப்புக்கு விளம்பர திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்து 12 வயது சிறுவன் உயிர் பறிபோயிருப்பது நமக்கு தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கிறது. சிறுவனின் பெற்றோர் மகனின் எதிர்காலம் குறித்து எத்தனை கனவு கண்டிருப்பார்கள். அந்த மாணவனை இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக, காவல்துறை அதிகாரியாக, நீதிபதியாக, விஞ்ஞானியாக, இந்த விவசாயியாக, இப்படி பல்வேறு நிலைகளிலே மருத்துவராக, இன்ஜினியராக, வழக்கறிஞராக அவன் உருவாகி இந்த நாட்டிற்கும் நம் வீட்டிற்கும் சேவை செய்வான் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிற பெற்றோர்களின் தலையில் இடி விழுந்ததைப் போல அந்த 12 வயது பிஞ்சு குழந்தையினுடைய உயிர் துடிதுடிக்க பறிபோயிருப்பது இந்த அரசினுடைய சாபக்கேடாகத்தான் இருக்கிறது. பள்ளிகளின் பள்ளியின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு நேரம் எங்கே இருக்கிறது? ஏனென்று சொன்னால் அவருடைய ஆயுள் கால குடும்ப நண்பர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவராக பணி செய்வதற்கும், புகழ் பாடுவதற்கும், பாராட்டு நடத்துவதற்கும் அவருக்கு நேரம் போதவில்லை. இதிலே பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் என்கிற முறையில் பள்ளி கல்வியில மேம்படுத்தவும், உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தவும் நிச்சயமாக அவருக்கு நேரம் இருக்காது. இளைய தலைமுறை, இந்த நாட்டின் வருங்காலம் இப்படி உயிர் பலி போவது சிந்திப்பதற்காவது அவர்களுக்கு நேரம் இருக்கிறதா? யோசிப்பதற்கு நேரம் இருக்கிறதா? இதை தடுத்து நிறுத்துவதற்கு நேரம் இருக்கிறதா? இல்லை, இதுபோன்று இன்னும் பள்ளி கட்டிடங்கள் இடிந்து விழுந்து பல 100 குழந்தைகள் இறந்து போனது கூட பலியானவர்களுக்கு 3 லட்சத்தை கொடுத்து அமைதியாக கடந்து சென்று விடுவார்களா? கன்னியாகுமரி மாவட்டம் வள்ளவிளையைச் சேர்ந்த ததேயுஸ் என்பவரது விசைப்படகு, அனிதா என்பவரது நாட்டுப்படகு, திருவனந்தபுரம் அலெக்ஸ் என்பவரது நாட்டுப்படகுகளில் கடந்த 17ஆம் தேதி தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 126 நாட்டிக்கல் தூரத்தில் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அந்த வழியாக சைப்ரஸ் நாட்டைச் சேர்ந்த பிரின்சஸ் நாட்டாலி என்ற எண்ணெய் கப்பல் 3 படகுகள் மீது பயங்கரமாக மோதியது. விபத்து நடந்ததும் கப்பலை மாலுமி நிறுத்தி மீனவர்களை காப்பாற்ற முயற்சிக்காமல் கப்பலை ஓட்டிச் சென்று விட்டார். 3 படகுகள் முற்றிலும் சேதமடைந்து 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அந்த பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மற்ற மீனவர்கள் உதவியோடு இன்று தேங்காய்பட்டினம் துறைமுகம் வந்து சேர்ந்தனர். 3 படகுகள் சேதமடைந்த நிலையில் மீன்பிடி உபகரணங்கள் கடலில் மூழ்கின. கப்பல் மற்றும் மாலுமி மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெற்காசிய மீனவர் கூட்டமைப்பு கோரிக்கை வைத்துள்ளது. தமிழகம் முழுவதும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் தேர்தல் ஆணையம் வாக்காளர் வரைவு பட்டியலை வெளியிட்டது. இதில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் கெங்கவல்லி தனி சட்டமன்ற தொகுதிகளில் முறையான ஆவணங்கள் இல்லாத வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். ஆத்தூர் தனி சட்டமன்ற தொகுதியில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முன் 2,45,655 வாக்காளர்கள் இருந்தனர். தற்போது எஸ்ஐஆருக்கு பின் 2,20,568 வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். முறையான ஆவணங்கள் இல்லாத 25,087 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக ஆத்தூர் தொகுதியில் 254 வாக்குச்சாவடி இருந்தது. தற்போது மொத்தம் 306 வாக்குச்சாவடிகள் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் வாக்காளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
அதேபோல் கெங்கவல்லி தனி சட்டமன்ற தொகுதியில் எஸ்ஐஆருக்கு முன் 2,34,154 வாக்காளர்கள் இருந்தனர். சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின் 2,11,583 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். 22,571 வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். வரைவு பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் மற்றும் நீக்கப்பட்டவர்கள் உரிய ஆவணங்களுடன் புதிய வாக்காளர்களாக பதிவு செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியல் வெளியீட்டு நிகழ்வில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சியினரும் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சியின் 5வது மண்டலத்திற்குட்பட்ட ராயபுரம் தொகுதி 50வது வார்டில் ரவிக்குமார் என்பவர் தூய்மை பணியாளராக வேலை செய்து வந்தார். தூய்மை பணிகள் தனியார் மயமானதை அடுத்து ரவிக்குமார் வேலை இல்லாமல் வாழ்வாதாரத்தை இழந்து மன உளைச்சலுடன் இருந்தார். ரவிக்குமார் வேலை செய்த பகுதியில் ஒரு அரசு மருத்துவமனை உள்ளது. அங்கு பயன்படாமல் ஒரு டிரான்ஸ்பார்மர் இருந்தது. அந்த டிரான்ஸ்பார்மரில் புடவையால் தூக்கிட்டு ரவிக்குமார் நேற்று இரவு தற்கொலை செய்து கொண்டார். ராயபுரம் போலீசார் வந்து உடலை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். தொடர்ந்து அவர்கள் விசாரிக்கின்றனர். ரவிக்குமாரின் இறப்புக்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். தூய்மை பணிகளை தனியாரிடம் கொடுத்து அவர்கள் தந்த வெகுமதிகளுக்காக தூய்மை பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை தமிழக அரசு பறித்துள்ளது. அதனால் அவர்களை தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு ஆட்சியாளர்கள் தள்ளி இருக்கின்றனர். இதை மன்னிக்க முடியாது. ரவிக்குமாரின் இறப்புக்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். அவருடைய குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலையும் வழங்க திமுக அரசு முன்வர வேண்டும் என்று அன்புமணி கூறியுள்ளார். திருச்சியில் நதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். சிறப்பு வாக்காளர் திருத்தம்னு சொன்னாங்க. இது எங்க இருக்குது? 1 கோடி வாக்கை எடுக்கிறது எப்படி திருத்தம்? பிழை திருத்துறதுன்னா பிழையை தானே திருத்தணும். மொத்தமாக அடிச்சுட்டு எழுதுவோங்கிறது எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு களை எடுக்க போறிய தோட்டத்தில் என்ன களையை தானே பார்த்து எடுக்கணும். மொத்தமாக உழுதுட்டு மறுபடியும் விதப்போம்னா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள இப்போ 1 கோடி வாக்காளர்கள் இது எப்படி மறுபடியும் நம்ம விடுபட்டது யாராக இருக்குன்னு எப்படி பதிவு செஞ்சு மறுபடியும் நம்ம வாக்கை எப்படி தக்க வைக்கணும்? காலம் எவ்வளவு இருக்குது? எப்படியும் நீங்கள் இப்போ இந்த பிப்ரவரியில் தேர்தல் அறிவிப்பு, டிசம்பர் முடிஞ்சிருச்சு. இப்போ 2 மாதத்துக்குள்ளே எப்படி இதை சரி பண்ணுறது? இவ்வளோ பதட்டமான சூழலில் வந்து இந்த நாட்டில் மக்களுக்கு இருக்கிற குடிமக்களுக்கு இருக்க கடைசி மதிப்புமிக்க உரிமையே இந்த வாக்கு தான். அதை காப்பாற்றிக்கிறதுக்கே பெரும் போராட்டமாக இருக்குது. இப்போ யாரை போய் தேடி வேலையை விட்டுட்டு போய் என் வாக்கு இல்லைன்னா அங்கே போய் சேர்த்து பதிவு பண்ணி கொடுத்து எப்படி விடுபட்டுச்சு? அப்போ என்னம்மா வேலை செஞ்சீங்க? சரி பார்க்குறேன்னு நீங்களே எப்படி 1 கோடி வாக்குங்கிறது எவ்வளோ பெரிய எண்ணிக்கை? அது எவ்வளோ பெருத்த எண்ணிக்கை? எத்தனை தொகுதி இது? அங்கே 81 லட்சம் வாக்கு எடுத்தீங்க. பீகாரில் 81 லட்சம் வாக்கில் அதிகப்படியாக இஸ்லாமியர் வாக்கு எடுத்தீங்க. உங்களுக்கு எந்தெந்த வாக்கு இல்லையோ அதெல்லாம் தூக்குனீங்க. 40 லட்சம் வாக்குக்கு மேலே இங்கே வந்து அவங்களுக்கு இல்லாத வாக்கை எடுத்துருக்கோம். இதுதான் இது நடந்துருக்கும். ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எல்லாமே தூய சக்தி ஆயிரும். சலவைக்கு போட்டு வாங்கிட்டீங்கன்னா வெளுக்க போட்டு வாங்கினீங்கன்னா தூய சக்தி தீய சக்தி. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாததா? அதில் யார் தீமை? தீமைனா எது தீமைன்னு சொல்லணும். எதனால இது தீய சக்தி? எதனால தீய சக்தி? அது என் தம்பிக்கு இப்பதான் தெரிய வருதுங்கிறத நினைக்கும் போது வியப்பார். அவரே 21 போட்டு போட்டேங்கிற சொல்றாருல, என் ஓட்டையும் உங்க ஓட்டையும் வாங்கி நம்மளை ஏமாத்திட்டாங்க. அப்ப தெரியலையா தீய சக்தி? அம்மா ஜெயலலிதா சொன்னாங்க, ஐயா எம்ஜிஆர் சொன்னாங்கன்னா அவங்க அப்பவே சொல்லிட்டாங்க. அது ஏன் இப்பதான் அவருக்கு நினைவுக்கு வருது? இவர் வாக்கு செலுத்தும் போது ஏன் வரல? எனக்கு 4 எதிரி. என் தம்பிக்கு ஒரே ஒரு வில்லன், எனக்கு 4 வில்லன். திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸ். அதை போய் அதுக்கு தம்பி கட்சி அதை போய் அது தட்டி தான் கொடுக்கணும்.